இன்னைக்கு குழம்பு என்ன செய்கிறதுன்னு தெரியாத சமயத்தில் கத்திரிக்காய் வீட்டில் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 6 வரமிளகாயை நான் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டிக்கலாம். இது கூட 6லேருந்து 7 பல்லு பூண்டு இதோட சேர்ந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஊற வச்சிருக்க 6 வரமிளகாயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. அம்மி இல்லாதவங்க மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை ஒரு மண் சட்டியில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் எடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் ஒரு தக்காளியை நல்லா கையில் மசிச்சு விட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், நீங்கள் நல்லெண்ணெய் இருந்து சேர்த்துனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வெந்து தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எடுத்து நீங்கள் சூடான சாதத்தில் இதை போட்டு பெசன் சாப்பிட்டு பாருங்கள். குழம்பே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் தோசைக்கும் இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.